பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவ ஞானம் இல்லாமல் மனித ஞானத்திலே வளர்ந்து சுய பெருமைக்காக உலகத்தின் இன்பத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை அவர் வெட்கப்படுத்துகிறார் என்று வார்த்தையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக நாம் எந்த நேரத்திலும் தேவ ஞானத்திலே வளர்ந்து உலகத்திற்கு பயன்படாமல் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவருடைய நோக்கத்திற்காக நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். எனவே இந்த நேரத்திலே ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்காக நாம் பயன்பட வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் தேவனுடைய நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு நோக்கத்திலும் நாம் விழக்கூடாது என்று இந்த நேரத்திலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே அருமையான வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையிலே நாங்கள் தெரிந்து கொண்டது போல உலகத்தின் ஞானம் ஆண்டவரே எங்களுக்கு தேவை இல்லாதது ராஜனே. அப்பா, உமது ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எந்த நேரத்திலும் உமது நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்கிற அந்த தெய்வீக ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜனே. அப்பா, உலகத்திற்காக நாங்கள் பயன்படாமல் அப்பா தேவ ராஜ்யத்திற்காக நாங்கள் பயன்பட வேண்டும். எந்த நேரத்திலும் ஆண்டவரே உமது ஊழியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் பயன்பட வேண்டும் ராஜனே. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கும் உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கும் அப்பா நீங்கள் எங்களை எடுத்து தூக்கி பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, எந்த நேரத்திலும் ஆண்டவரே உமது நோக்கத்திற்கு மாறாக எங்களுக்கு வருகிற எந்த ஒரு ஞானமும் ஆண்டவரே அப்பா வரக்கூடாது. அப்பா, நீங்களே எங்களை அப்படியாய் தெரிந்து கொள்ளுகின்றவராக இருக்கிறீர். நீர் அப்படியாய் எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கிறீர். எங்கள் குடும்பங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கிறீர். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நீர் அப்படியாய் நடத்தி கொண்டிருப்பதற்கு நன்றி. இனிமேலும் கர்த்தாவே உமது நோக்கத்திற்காக உமது ராஜ்யத்திற்காக அப்பா எங்களை நீர் பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதற்காக நீர் தகுதிப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவே, நீர் அப்படியாய் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா உலகத்தின் இச்சைகள் இன்பங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்படியாய் நீ நடத்த போவதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.